ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரப்சென் இன்ஸ்டியூட். சாட்டர்டே குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. கொஷின் பேப்பர் பார்த்ததுலேருந்து எந்த கொஷின் எங்கேருந்து எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. நம்ம குரூப் 2A வந்து வரப்போகுது. ஸோ செப்டம்பரில் வர்றது மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணலாம், தமிழ் சூஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ போன தடவை வந்து குரூப் 2A சிலபஸுக்கும் இப்போ இருக்க குரூப் 2A சிலபஸ்க்கான வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழில் எப்படி வந்து இலக்கணம் வந்து 25 கேள்வின்னு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து கிராமர் வந்து 25 கேள்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணம் குரூப் 4 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸிஸில் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷுக்குரிய பேப்பருமே வந்து இப்போ 2A ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸிஸில் போயிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிராமரில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. 10th SSLC ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் கிராமர் கேட்கணுமோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கிராமரை பொறுத்தவரையும். ஏன்னா இப்போ இருந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்டிங் பேஸிஸில் தான் இருக்குன்றதுனால கிராமர் கண்டிப்பாக வந்து நம்ம டிகிரி லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொண்டு வந்துடணும். மற்றபடி ப்ரோஸ் போயம் மற்றது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக்கு தான், அதுவும் நியூ புக்கில் இருக்கிறது தான். மற்றபடி வெளியே எந்த சோர்ஸும் போக தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரியில் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, ஹோமோஃபோனிம்ஸு, ஹோமோஃபோன்ஸு, கலோகேஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸு, ஃப்ரேசல் வேர்ட்ஸு, ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸு, கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவும் மோர் ஆர் லெஸ் வந்து கிராமர் மாதிரி தான். இதுவும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸில் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். பேசிக் தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். அடுத்து ரைட்டிங் ஸ்கில் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்து அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கலாம். இல்லை லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டருக்கு டைப்ஸு மல்டிபிள் சாய்ஸ் இது என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஜம்பிள்டு சென்டென்ஸாக இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கலாம். ரைட்டிங் ஸ்கில்ஸ் பொறுத்தவரையும் யூனிட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பொறுத்தவரையும் வந்து அஃபிஷியல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அஃபிஷியல் டேர்ம்ஸில் வந்து என்னென்ன வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சு ஏதாவது டிபெண்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தவரையும் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸு இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் டைப்ஸ் பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் கொஷின், வீக் கொஷின், மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்குது, சென்டென்ஸ் காம்ப்ளீஷன் இருக்குது. அடுத்து வந்து அசெஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ். இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணக்கூடியது. ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இன்னொன்று ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்ஸோட ட்ரான்ஸ்லேஷன், வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க்கு, அப்புறம் வந்து வேர்டு ட்ரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லி ட்ரான்ஸ்லேஷன் வந்து 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து ஃபுல்லாகவே போயம்க்கு அப்புறம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கேட்பாங்க, அப்ரிஷியேஷன், அனலைசிஸ் ஆஃப் போயட்ரி இதெல்லாமே கேட்பாங்க. லைன்ஸ் கொடுத்து யார் எந்த போயம்லேருந்து எடுத்தது இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து போயம் வந்து இப்படி. ப்ரோஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியான போயம்ஸ் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து போயம்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோஸும் அப்படி தான் நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் உட்காந்து உங்களால் கண்டிப்பாக படிக்கவே முடியாது. இப்போ இருந்தே வந்து இங்கிலீஷு அப்படின்னு நினைக்காம இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் இங்கிலீஷும் டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரோஸை பொறுத்தவரையும் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ப்ரோஸ் தான். ஸோ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் கூட வந்து நமக்கு வந்து இதில் தான் இருக்குன்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி உங்களுக்கு டீகோடிங் தேவைப்படுச்சு, எந்த ப்ரோஸ் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை ஒரு பிடிஎஃபாக ஆக்கி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கு இப்போ இருக்கிறத படித்து வந்து டைம் எடுக்கும். ஸோ நம்ம கடைசி நேரத்தில் இங்கிலீஷ் படிச்சிட முடியுன்ற மைண்ட் செட்டை வந்து விட்டுட்டு இப்போ இருந்தே வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷை படிக்க ஆரம்பிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் போனது போகட்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அடித்து தூக்கணும்.